Okay, இன்னைக்கு கிளாஸ் 10 coordinate geometry exercise 7.2 ஓட remaining questions பண்ணுறோம். ஓகே, ஸோ லாஸ்ட்டாக பண்ண கொஷின்ஸ் 4ல் பண்ணோம் நம்ம. இப்போ கொஷின் நம்பர் 5. ஸோ கொஷின் நம்பர் 5 என்ன சொல்கிறாங்க, find the ratio in which the line segment A, ஸோ ஒரு line segment A ஒரு coordinate is 1, -5 and B -4, 5 is divided by an x-axis. Okay, so x-axis ன்னு சொன்னதுனால ஒரு பாயிண்ட் x-axisல இருக்குனாவே அது கண்டிப்பாக x, 0. இதே அவங்க y-axis அப்படின்னு சொன்னாங்கன்னா 0, yன்னு எழுதிருப்பீங்க. ஓகேவா? ஸோ இதுலேயும் சேம் இந்த 3 பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டாங்க. we have to find ratio. ஸோ ரேஷியோனா என்னது, m/n ratio. ஸோ let b x, 0. oh sorry is m/n ratio. ஓகேவா? ஸோ இப்போ ரேஷியோ, ஸோ இங்கே x, 0 is equals to, ஸோ இங்கே நான் m எழுதியிருக்கேன் இல்லையா? ஸோ m into -4 -4m plus n into 1 n எழுதுகிறேன் divided by m plus n, m into 5, ஸோ 5m minus n into -5 plus 5n divided by m plus n. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு, ஓகே, ஸோ இது எழுதியாச்சு. x கூட ஈக்குவேட் பண்ணோம், y கூட ஏதாவது ஒன்று பண்ணால் போதும்னு போன சம்க்கு சொன்னேன். பிகாஸ் அதில் வெறும் ரேஷியோ ஃபைன் பண்ணும். ஆனால் இந்த சம்மில் ரேஷியோவும் ஃபைன் பண்ணும், எக்ஸோட வேல்யூ ஃபைன் பண்ணும் இல்லையா? ஸோ நான் இது ரெண்டு ஈக்குவேட் பண்ணால் எனக்கு ரேஷியோவும் தெரியாது, எக்ஸும் தெரியாது. அதனால் நான் y ஈக்குவேட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ எனக்கு என்ன இருக்குது, 0 is equals to 5m minus 5n divided by m plus n. m plus n இந்த சைட் போச்சுன்னா 0 ஆகிடும். ஸோ 0 is equals to 5m minus 5n. So 5m is equals to 5n. 5 cancel, m is equals to n. So m by n is equals to 1 by 1. So ratio is 1:1 ratio. Okay, இப்போ x கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னாங்கனாக்கா, ஸோ x is equals to -4m plus n by m plus n. ஓகே, இப்போ இந்த m ஓட வேல்யூ 1, n ஓட வேல்யூ 1, இதை நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ x is equals to -4 plus 1 divided by 1 plus 1 is equals to -3 by 2. Answer -3 by 2. So x ஓட வேல்யூ is -3 by 2. ஸோ கோஆர்டினேட் பார்த்தீங்கன்னா -3 by 2, 0. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஷன். ஓகே, இது ஒரு parallelogram கொஷின். சிக்ஸ்த் ஒன் வந்து parallelogram பேஸ் பண்ணியிருக்கு. நம்ம இதில் மிட் பாயிண்ட் ஃபார்முலாவே இருந்தால் கூட நம்ம செக்ஷன் ஃபார்முலாவும் போடலாம். ஆனால் ஒரு ஈஸி வே, சப்போஸ் இது ஒரு a and b, இதோட கோஆர்டினேட் x1 y1 அண்ட் இது வந்து x2 y2. ஸோ இதுக்கு நான் மிட் பாயிண்ட் ஃபைன் பண்ணோம். ஓகே, ஸோ ஸோ நான் இதுக்கு மிட் பாயிண்ட் ஃபைன் பண்ணணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா டேரெக்டாகவே x, y is equals to x1 plus x2 divided by 2, y1 plus y2 divided by 2. அவ்வளோதான். ஓகே, ஸோ இது பேர் மிட் பாயிண்ட் ஃபார்முலா. செக்ஷன் ஃபார்முலாவும் போடலாம் இதுக்கு. மிட் பாயிண்ட் ஃபார்முலானா இது டேரெக்டாகவே ஈஸியாக முடிஞ்சிடும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஷின். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் சிக்ஸ்த் கொஷின் சொல்கிறாங்க, இஃப் 1, 2, 4, y and x, 6 and 3, 5 are the vertices of a parallelogram taken in order, then find the value of x and y. ஸோ நம்ம ஃபஸ்ட் எக்ஸசைஸில் ஆல்ரெடி parallelogram ப்ரூவ் பண்ணோன்னா என்ன பண்ணியிருக்கோம், AB is equals to CD, BC is equals to AD அப்படின்னு ப்ரூவ் பண்ணாவே இட்ஸ் அ parallelogram. ஓகே, ஆனால் parallelogram ஓட diagonals not equals to வரும். இதே அவங்க ரெக்டாங்கிள் சொல்லியிருந்தாங்கனாக்கா
opposite sides are equal and diagonals are equal அப்படின்னு ப்ரூவ் பண்ணியிருப்போம். ஓகேவா? ஸோ இந்த சம் இது கூட மோஸ்ட்லி இம்பார்ட்டன்ட், நிறைய வாட்டி இந்த மாதிரி மாடல் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இவங்க என்ன கொடுத்துருக்காங்க, parallelogram-ஓட vertices கொடுத்துட்ருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணுவோன்னா இந்த கொஷனுக்கு மிட் பாயிண்ட் ஃபார்முலா போடுவோம், ரைட்? ஸோ எதோட மிட் பாயிண்ட் போடுவோம், ஏசி. ஸோ மிட் பாயிண்ட் ஆஃப் ஏசி இஸ் ஈக்குவல்ஸ் டு மிட் பாயிண்ட் ஆஃப் பிடி, ரைட்? மிட் பாயிண்ட் ஆஃப் ஏசி இஸ் ஈக்குவல்ஸ் டு மிட் பாயிண்ட் ஆஃப் பிடி. ஓகே, ரெண்டாவது விஷயம் இதில் என்னதுன்னா, இதில் எப்போவுமே நம்ம எழுதுகிறப்போ ஏபிசிடி அப்படி ஆர்டராக போடணும். நான் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணேன், சப்போஸ் நான் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணேன்னா ஏபிசிடின்னு போடணும். ஏபி போட்டுட்டு இங்கே சிடி போடக்கூடாது. இது கரெக்டாக ஆர்டராக தான் எழுதணும். டைகனல்லாம் எப்போவுமே ஏசி தான் டைகனலாக இருக்கணும். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து மிட் பாயிண்ட் ஆஃப் AC is equals to midpoint of BD, right? AC ஓட midpoint equals to BD. நான் ஆல்ரெடி midpoint formula சொல்லியிருக்கேன், x1 plus x2 by 2 y1 plus y2 by 2. ஸோ இதுக்கு நான் டைரக்ட் அப்ளை பண்ணுனாக்கா இது வந்து x plus 1 divided by 2 6 plus 2 divided by 2 bracket close. எப்பவுமே ரெண்டும் ஒரே சைடு எழுதுனீங்கன்னா உங்களுக்கு ப்ரெசன்டேஷன் நல்லாயிருக்கும். 4 plus 3 divided by 2 y plus 5 divided by 2. ஓகே, ஆல்ரெடி சொன்ன மாதிரி x கூட equate பண்ணோம், y கூட. ஸோ நெக்ஸ்ட் x கூட equate பண்ணுறப்போ x plus 1 by 2 is equals to 4, 5, 6, 7. ஸோ 7 by 2. 2 நான் இங்கே கேன்சல் பண்ணுறேன். x plus 1 is equals to 7, x is equals to 6. Okay, same way 4, 8 8 by 2 is equals to y plus 5 by 2, right? So 2 cancel, y is equals to 8 minus 5, so y is equals to 3. So x oda value is 6 and y oda value equals to 3. Okay, this is important, nalla observe பண்ணுங்க. Okay, so next question. Okay, so now 7th question. Seventh one, find the coordinate of point A. Okay, so coordinate of point A where AB is the diameter of a circle. ஒரு circle இருக்கு, circle இது A, இது B. AB is diameter of a circle whose center is, அப்போ center கொடுத்துட்ருக்காங்க, center 2, -3 and B வந்து 1, 4. ஓகே, ஸோ A தெரியாது, AX, Y அசியூம் பண்ணிக்கலாமா? ஸோ என்ன ஃபார்முலா போடணும் இதுக்கு? டிஸ்டன்ஸ் ஃபார்முலா. குட். ஸோ இப்போது let the point be O, right? So let coordinate of A x, y ன்னு assume பண்ணுறோம். ஓகே, ஸோ ஏபிக்கு மிட் பாயிண்ட் ஃபார்முலா போட்டோன்னா x plus 1 by 2, y plus 4 by 2 is equals to 2, -3. Okay, so x plus 1 by 2 is equals to 2. So x plus 1 is equals to 4, x is equals to 3, right? Same way y plus 4 by 2 is equals to -3, y plus 4 is equals to -6, y is equals to -10. Okay, so point is 3, 10. 3, -10 A oda coordinate. Okay va? So that's all. Next one, 8th question, important 8th one, ஆனால் ஈஸி, அது நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். 8th one நான் ஓரலாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகே, 8th question நான் ஓரலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அது ரொம்ப சிம்பிள், நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஓகே, ஸோ இஃப் A and B, A வந்து -2, -2, B is 2, 4. So P lies on AB. So this is P, இது A, இது B. So A 2,
minus 2 comma minus 2 and இது 2 comma minus 4 right. so இவங்க இதில் என்ன கேட்குறாங்கன்னா point P find பண்ணும். so let this be x comma y ன்னு assume பண்ணுறோமா. and given என்னது AP is equals to 3/7 of AB. okay இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் விஷயம். நிறைய பேர் கொஷன் இது கூட இம்பார்ட்டண்ட் ஆக்சுவலி. இந்த மாடல் கூட நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க போர்ட்லலாம் கூட. இதில் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, பார்த்தோன்னே ஓகே 3/AB கீழே வந்துச்சு, ஸோ AP by AB is equals to 3/7, ஸோ 3:7 அப்படின்ட்டு சால்வ் பண்ணுவாங்க. ஆனால் அது ராங். ஏன்னாக்கா இங்கே வந்து AB இருக்குது. ஸோ AP by PB தானே வேணும். இங்கே நான் AB வச்சிட்ருக்கேன், AB எனக்கு தேவையில்லையே. ஸோ இப்போ இது வந்து 3 அண்ட் டோட்டல் வந்து 7னா இது என்ன ஆகும் 4. ஓகே ஸோ AP by PB is equals to 3/4. இப்போ 3:4 ரேஷியோக்கு செக்ஷன் ஃபார்முலா போடணும். அது நீங்களே ட்ரை பண்ணுங்கள். ஓகே ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க, ஃபைண்ட் த கோஆர்டினேட்ஸ் ஆஃப் த பாயிண்ட் A. நெக்ஸ்ட் ஒன்னும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், நான் ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். A வந்து find the coordinate of a point A -2, and B 2, 8 in 4 equal parts. Trisection நம்ம என்ன பண்ணோம், செகண்ட் சம்மில் ட்ரைசெக்ஷன்னா 2 பார்ட்டாக டிவைட் பண்ண 3 பார்ட்ஸாக டிவைட் பண்ணு ட்ரை அப்படின்னாவே. ஸோ இவங்க இதில் 4 பார்ட்டாக டிவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ 1 2 3. ஸோ இது ஒரு பார்ட், இது 2 பார்ட், இது 3 பார்ட், இது 4 பார்ட். ஓகே ஸோ இது எத்தனை ஆல்ஃபபெட்ஸ் வச்சுக்கோங்க, X Y Z. எப்போவுமே கோஆர்டினேட் ஜாமெட்ரியில் எந்த ஒரு பாயிண்ட்டை நேம் பண்ணாலும் கேபிட்டல் லெட்டரில் தான் நோட் பண்ணோம். ஓகே ஸோ இது 3 பாயிண்ட்டுன்றதுனால X1 Y1, X2 Y2 அண்ட் இது X3 Y3 அப்படின்னு நான் அஸ்யூம் பண்ணுறேன். ஓகேவா. ஸோ இப்போ நான் வந்து இந்த எக்ஸ் ஃபைன் பண்ணோன்னா இது எனக்கு தேவையில்லை. நான் வந்து A X அண்ட் Bக்கு போடுவேன் ஃபார்முலா. Yக்கு ஓகே நம்ம ஏன் செக்ஷன் ஃபார்முலா போடணும், செக்ஷன் ஃபார்முலா போட்டால் லென்த்தியாகும். அதை விட நம்ம மிட் பாயிண்ட் ஃபார்முலா போடலாம். ஸோ A and Bக்கு மிட் பாயிண்ட் ஃபார்முலா போட்டிங்கன்னா இந்த X கிடைக்குமா, சாரி Y. A and Bக்கு மிட் பாயிண்ட் ஃபார்முலா போட்டால் Y, AYக்கு மிட் பாயிண்ட் ஃபார்முலா போட்டால் X, தென் YBக்கு மிட் பாயிண்ட் ஃபார்முலா போட்டால் Z. அவ்வளோதான், சிம்பிள். ஓகே ஸோ நெக்ஸ்ட் 10th கொஷின். ஸோ ஜஸ்ட் மிட் பாயிண்ட் ஃபார்முலாவில் முடிச்சிருங்க. 10th ஒன் சொல்லியிருக்காங்க, ஒரு parallel rhombus கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபைண்ட் ஏரியா ஆஃப் rhombus if the vertices 3, 0, 4, 5, -1, 4 and -2, -1 is taken in a order. So find area of a rhombus. So rhombus ஓட area of a rhombus formula என்னது, so area of rhombus is equals to half d1 into d2. ஓகேவா. ஸோ d1னா என்னது, ஒரு diagonal, இது d1, இன்னொரு diagonal d2, ரைட். ஸோ இது A, இது B, இது C, இது D. தட் மீன்ஸ் half AC into BD. அப்போ நம்ம AC அப்படின்னு வந்தாவே, இல்லை நான் டிஸ்டன்ஸ் பற்றி வரப்போ என்ன ஃபார்முலா போடுவேன், டிஸ்டன்ஸ் ஃபார்முலா போடுவேன். ஸோ AC டிஸ்டன்ஸ் ஃபார்முலா போட்டு AC ஃபைன் பண்ணோம், BD ஃபைன் பண்ணோம், அப்ளை பண்ணிடணும். தட்ஸ் ஆல். ஓகே ஸோ இதோட இந்த எக்ஸசைஸ் ஃபினிஷ்.